கர்த்தர் நல்லவர். இந்த கால ஆராதனைக்கு எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க வந்திருக்கிற உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை, உம்முடைய சமாதானம், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவரோடும் ஆண்டவரை இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தத்தை கேட்கிற ஆராதனையாக இருக்கட்டும். நீர் எங்களோடு பேசுகிற ஆராதனையாக இருக்கட்டும். நாங்கள் ஏறெடுக்கிற பாடல்கள், துதி பலிகள் யாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை முழுவதும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் பயபக்தியாய் ஆராதிக்க நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். சில பாடல்களை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். நாம் யாவருக்கும் தெரிந்த பாடல், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் என்று சொல்லி பாடுவோம். முன்னத பாடல் பாட புத்தகத்திலே 234வது பாடலை நாம் பாடுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். சொல்லுமா, களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் அதிகமாய் செய்திடுவார். சொல்லுமா, நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கு நீ சொந்தம் என்றார். சொல்லுமா, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கு நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். சொல்லுமா, நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். சொல்லுமா, களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம்.
சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார், அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார், அவர் நம்மை விடுவிப்பாரே. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். வாழாக்காமல் நம்மை தழையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வாழாக்காமல் நம்மை தழையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். சொல்லுமா களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். சொல்லுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன், வழக்கரம் தாங்கும் என்றார். பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன், வழக்கரம் தாங்கும் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். உள்ளங்கையில் அவர் குறித்து உள்ளார், அவர் உன்னை மறப்பதில்லை. இந்த சூழ்நிலையிலும் நம்மை குறித்து உள்ளார், அவர் நம்மை மறப்பதில்லை. சொல்லுமா களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். ஹல்லேலூயா, களி கூறுவோம், ஹல்லேலூயா. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்று சொன்ன தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த நாட்களிலும் பயப்பட வேண்டாம். தேவனுடைய கிருபை நம்மை தாங்குகிறது. கர்த்தர் மேல் விசுவாசமாயிருப்போம், அவர் காரியங்களை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை எல்லாம் தேவனாக இருக்கட்டும். நம்முடைய நம்பிக்கை மனிதன் அல்ல, நம் நம்பிக்கை தேவனே என்று சொல்லி நாம் ஆண்டவரை உயர்த்தி பாடுவோமா? என் நம்பிக்கையே ஸ்தோத்திரம். 1267வது பாடல், 1267வது பாடல், உன்னத பாடல் பாடப்புத்தகத்தில் 1267. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். அவர்தான் நமக்கு நம்பிக்கை. நம்ம எவ்வளவு தூரம் ஆண்டவரை நம்ப போறோம்? சொல்லுவோம், 100க்கு 100 நான் உண்மை நம்புவேன். அற்புதம் செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம்,
என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லும் உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லுமா, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன். இயேசுவே நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இதுவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீர், இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் சொல்லுமா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாடைதான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாடைதான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்து. சொல்லுமா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன். எனக்கு செய்யுங்கப்பா. ஒரு விஷயம் கூட, உம்மைத்தான் நம்பியிருக்கேன். இயேசுவே உம்மைத்தான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. கண்களை மூடி, உம்மைத்தான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் செய்யுங்கப்பா. எல்லாரும் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
மகிமைப்படுத்துவோம். நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோமையா. தெசலோனிக்கே சபைக்கு எழுதும் பொழுது 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே விதமாய் சொல்லுகிறார், தேவனுக்கு பிரியமான சகோதரனே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கையும், அப்படிப்பட்ட காரியங்களிலே தெசலோனிக்கே சபையார்கள் இருந்தார்கள். இப்பொழுதும் நம்முடைய நம்பிக்கை யாராய் இருக்கிறது? ஆண்டவரை வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி, ஹல்லேலூயா, என் நம்பிக்கை நீர்தான் ஐயா, என் நம்பிக்கை நீர்தான். நாங்கள் மடிந்து போய் கொண்டிருக்கிறோம், ஆனாலும் நம்பிக்கை நீர்தான். இந்த கொரோனா என்கிற இந்த வைரஸ் கிருமியினாலே தேசம் முழுவதும் அடைக்கப்பட்டிருக்கிறது. பல தொழில்கள் இல்லை ஆண்டவரே, வேலைக்கு போக முடியவில்லை, தேவைகள் பல இருக்கிறது. ஆனாலும் நீர் எங்களோடு இருந்தால் நாங்கள் தேவனுடைய மகிமையை விசுவாசிக்கோம் என்றால் மகிமையை காண முடியும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரை பாட்சுமே, நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தெசலோனிக்கே சபைக்கு அவள் எழுதும் போது அந்த 1வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அன்பின் பிரயாசத்தையும் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். தெசலோனிக்கே சபையார்கள் அன்பின் பிரயாசத்திலே அவர்கள் இருந்தார்கள், அவர்களுடைய நற்கிரியை இருந்தது. அதே போல நாமும் சொல்லுமா, ஹல்லேலூயா, நான் உம்முடைய சமூகத்தில் உண்மை நான் அன்பு கூறுவேன் ஐயா. சொல்லுமா, அன்பு கூறுவேன் ஐயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா, அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் நான் அன்பு கூறுவேன் என்று சொல்லுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுமா, அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து சொல்லும், ஆராதனை ஆராதனை ஆராதனை
நாம் இந்நாட்களிலே இருப்போம். யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சொல்லுங்க, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை ஆராதனை ஆராதனை இயேசுவே. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ரபபலரபோ ரபபலரபோ ஷந்தர துரபபலரபோ ரபபலரபோ ரபக்கரபோ ஷந்தர துரபபலரபோ. எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போமா. நீ நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ரபபலரபோ ஷந்தர துரபபலரபோ ரபபலரபோ ஷந்தர துரபபலரபோ ரபபலரபோ ஷந்தர துரபபலரபோ ரபக்கரபோ ரபபலரபோ ஷந்தர துரபபலரபோ ரபபலரபோ ஷந்தர துரபபலரபோ. ஹல்லேலூயா. ரபபலரபோ ஷரபோ ஷந்தர துரபபலரபோ ரபபலரபோ ஷந்தர ரபபலரபோ ஷந்தர துரபபலரபோ. ஹல்லேலூயா. ரபபலரபோ ஷந்தர துரபபலரபோ. ஆண்டவரே, நல்லவரே, இயேசுவே, நீ நல்லவர், போதுமானவரே. பாவியான என்னையும் நீ நல்லவர். சொல்லுமா, நீ நல்லவர், சர்வவல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா. 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 எல்லாம் சொல்லுமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 இயேசுவே, நீ நல்லவரே. இயேசுவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது.
நம்மை தாங்கி கொண்டு வருகிற தேவனுடைய கிருபை பெரிது. கர்த்தர் நல்லவர். நாம் இந்நாட்களிலே தேவனை வீடுகளிலும் எப்பொழுதும் துதிப்போம், விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். தேசத்திற்கு சேமத்தை கொண்டு வருகிறது தேவனால மாத்திரமே முடியும். கர்த்தர் நல்லவர். நம்ம ஆராதனையிலே தேவனுடைய பிரசனத்தை அவர் நமக்கு அளவில்லாமல் ஊற்றியதற்காக எல்லாரும் ஒரு விஷயம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை ஆராதனைக்காய் செபிக்கிறோம். உண்மையின் உள்ளத்தோடு ஆராதித்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். வீடுகளிலே குடும்ப குடும்பமாய் உட்கார்ந்து உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் வெகு சீக்கிரமாய் ஆண்டவரே இந்த சபையிலே கூடி ஆராதிக்கக்கூடிய சூழ்நிலையை நீர் ஏற்படுத்தி தருவீராக. உம்மாலே மாத்திரமே முடியும் ஆண்டவரே. நீ தேசத்தின் மீது சேமத்தை வர பண்ணுவீராக. ஆசீர்வதியும். குடும்பங்களையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். மகிமையினாலே நிரப்பும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மீதியான வேலையை உம்முடைய கரங்களுக்கு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்து கொள்வீராக. தாசனை மறைத்து நீர் வெளிப்படும். உம்முடைய வார்த்தையை தான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆங்காங்கு நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். சத்துரு கூடி வருகிறது தடை செய்தாலும் நம்முடைய ஆராதனை நடக்கிற இடங்கள் பெருகி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நாம் மகிழ்ச்சியோடு கர்த்தரை தொழுது கொள்வோம். சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அருமையானவர்களே, நேற்றைய தினத்திலே நீங்கள் ஜெபித்தீர்கள் சனிக்கிழமை. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு நல்ல பதிலை கர்த்தர் நமக்கு தருவார். அடுத்ததாக திங்கட்கிழமை நீங்கள் ஆண்கள் ஜெபம் உண்டு. ஆண்கள் திங்கட்கிழமை 8 மணிக்கு நீங்கள் இருக்கிற இடங்களில் ஜெபிக்கும்படி உங்கள் அன்போடு கூட கேட்கிறேன். அதே போல பெண்கள் ஜெபம் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு நடைபெறும். நீங்கள் அந்த ஜெபத்திலேயும் உங்களுடைய வீடுகளிலே ஜெபிக்கும்படி, தூரமாக இருந்தாலும் நாம் ஜெபத்திலே ஒன்று கூட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அதுபோல சனிக்கிழமை ஜெபத்தையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். இந்த வியாதியின் தாக்கம் குறைய நாம் ஜெபிக்க வேண்டும். இது மாத்திரமல்ல, மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும், அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படவும் வேண்டும். அதற்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கவனிப்போம். பவுல் பல நிருபங்களை எழுதினார். அது சபைக்காக நிருபங்களை எழுதியிருந்தார். ரோமர், கொரிந்து சபை, பிலிப்பு சபை, கலாத்திய சபை, இவ்விதமாக சில சபைகளுக்காக, தனிப்பட்ட காரியங்களுக்காக பவுல் நிருபங்களை எழுதியிருந்தார். அதிலே விசேஷித்தமாக தெசலோனிக்கிய சபையை குறித்து, தெசலோனிக்கிய சபையிலே அந்த விசுவாச மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று விசேஷித்தமாக அவர்களை குறித்து சொல்லுகிறார். பல சபைகளை குறித்து கடிந்து கொள்ளுகிறார். நீங்கள் பார்ப்போம் என்றால், கொரிந்து சபையை குறித்து சொல்லும் பொழுது, உன் தகப்பனின் மனைவியை நீ வைத்திருப்பது சரியில்லை. அங்க வழக்குகளை அவர்கள் பல வழக்குகள் அங்கே இருந்தது. இதுல தாம் பெரியவன் நீ பெரியவன் என்கிற இப்படிப்பட்ட காரியங்கள், அதாவது நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் இயேசுவை சேர்ந்தவன், எல்லாம் ஒரு குருப்பிசமா, பேதுருவை சேர்ந்தவன், பவுலை சேர்ந்தவன், இப்படிப்பட்ட குருப்பிசம் இருந்தது. அது மாத்திரமல்ல, ஆராதனையில ஒரே நேரத்தில் பாட்டு பாடுறது,
ஒருத்தன் பிரசங்கம் பண்றது ஒரே நேரத்தில் இவ்விதமாய் பல காரியங்களை குறித்து கொரிந்து சபைக்கும் கலாத்திய சபை குறித்து சொல்லும் பொழுது புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்னு சொல்லி அந்த அப்படிப்பட்ட கண்டிக்கக்கூடிய இதாக இருக்கிறது. ஆனா தெசலோனிக்கே சபையை குறித்து அந்த விசுவாசிகளை குறித்து பவுல் அதை குறித்து மெச்சிக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். தெசலோனிக்கே சபையிலே பல காரியங்கள் அந்த நாட்களிலே விசுவாசிகள் நல்ல நற்சாட்சி, பவுலுக்கு நற்சாட்சி பெற வேண்டும் என்றால் சாதாரணமா பெற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலங்களிலே அவன் வேதத்தின்படி நடக்கக்கூடிய ஒரு மனிதன். அவனுடைய முந்தைய காலங்களில் இருந்தது பார்க்கலும் முந்தைய காலங்களிலும் அவன் வேதத்தைக்காக தான் அவன் போராடினான். இது இல்லை, இவர் மேசியா இல்லை என்கிற இப்படிப்பட்ட காரியங்களுக்காக தான் போராடினான். ஆனால் இயேசு அவனை தொட்டு அவனை ஊழியத்துக்கு அழைத்த பின்பு இயேசுக்காக வைராக்கியமாய் இருந்த பவுல் அவன் அந்த தெசலோனிக்கிய சபையை குறித்து விசுவாசிகளை குறித்து அவன் நல்ல சாட்சிகளை அவன் வாயிலே அவன் சொல்லுகிறான், எழுதுகிறான். தெசலோனிக்கிய சபைக்கு எழுதுகிறான். கர்த்தர் நல்லவர். அந்த தலைப்பை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் அந்த தலைப்பை வாசியுங்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அதுல நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 2ஆம் நிருபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா சபைகளை பார்க்கலும் தெசலோனிக்கே சபை மக்கள் நற்சாட்சி பெற்றவர்களாய் இருந்தார்கள். ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும், ஒரு சபை எப்படி வேதத்தின்படி நடக்க வேண்டும் என்று அந்த ஜனங்கள் அவ்வளவு நேர்த்தி கிரகமாக நடந்தார்கள். நாம் நம்முடைய சபையிலே எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த தெசலோனிக்கே சபை ஒரு சாட்சியாக இருக்கிறது. அதை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். நீங்கள் தெசலோனிக்கே சபையிலே பல காரியங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 15 காரியங்களுக்கு மேலாக இருக்கிறது. நற்சாட்சி பெற்றதை குறித்து இருக்கிறது. அதாவது 3 அதிகாரங்களுக்குள்ளேயே 15 காரியங்கள் இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 1, 2, 3 அதிகாரத்துக்குள்ளேயே 15 காரியங்களை ஆண்டவர் நல்லவர். நற்சாட்சி பெற்ற காரியங்கள் 15 காரியங்கள் இருக்கிறது. அதிலே ஒரு சில காரியங்களை இன்றைய சபைக்கும் அது தேவையா இருக்கிறது. நம்மளும் பவுலிடம் நற்சாட்சி பெற்ற சபையை போல கிறிஸ்துவிடமும் நற்சாட்சி பெற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதே போல இந்நாட்களில் வாழ்கிற நாமும் நம்முடைய சபையும் இவ்விதமாய் இருக்க வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன். நீங்களும் விரும்புங்கள். நாம் அவ்விதமாய் வாழ்வோம். கர்த்தர் நல்லவர். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும் வாசியுங்கள். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற நல்லா கவனிங்க. அங்க ஆரம்பிக்கும் போதே பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறதாவது நீங்க 2வது வசனத்தை வாசியுங்கள். தேவனுக்கு பிரியமான சகோதரரே உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் போதும். அவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்களா? தேவனுக்கு பிரியமான சகோதரரே. பவுலிடம் அங்கே நற்சாட்சி பெற்ற முதல் காரியம் என்னவென்றால் தேவனுக்கு பிரியமான சகோதரரே. இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதை காட்டிலும் நம்ம மனிதனுக்கு பிரியமா இருக்கணும். மனிதனுக்காய் வாழுகிறோம். மனுஷன் என்னமோ நினைச்சிருவாரு, எங்க முதலாளி எப்படியாவது நினைச்சிருவாரு, என் முதலாளியை எப்படியாவது நான் இம்ப்ரெஸ் பண்ணணும், கணவரை இம்ப்ரெஸ் பண்ணணும், மனைவியை இம்ப்ரெஸ் பண்ணணும், பிள்ளைகளை இம்ப்ரெஸ் பண்ணணும்
அதெல்லாம் பண்ணணும். ஆனா முதலாளி பண்ணணும்னு அவசியம், முதலாளிகளையும் பண்ணணும். ஆனா நம்ம வேலைகளையே அதே வச்சுட்டு இருக்க கூடாது. எப்ப பார்த்தாலும் என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரை விட்டுட்டு மனுஷனை மாத்திரம் பிரியப்படுத்துற வேலை வச்சுட்டு இருக்க கூடாது. இந்த தெசலோனிக்கே சபை அமிதமாய் செய்யவில்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள், தேவனுக்கு பிரியமான சகோதரரே, தேவனுக்கு பிரியமான சகோதரர் சகோதரிகள், இவ்விதமாய் நம்முடைய சபை இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் தேவனுக்கு பிரியமான சகோதரனாக, சகோதரியாக, பிள்ளைகளாக இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். நீங்கள் ஏசாயா 44:28 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படு என்றும் சொல்லி, எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று யார் சொல்றார்? கர்த்தர் சொல்றார். கோரேஸ் அது இஸ்ரவேலுடைய ராஜா அல்ல. அவர்கள் கோரேசிடம் இருந்தா இப்ப அடிமையா இருக்கிறாங்க ஜனங்கள். ஆனா அந்த கோரேசை குறித்து எப்படிப்பட்டிருக்கிறார்? பிரியமானவன், தேவனுக்கு பிரியமானவன். நீங்கள் அந்த எஸ்ராவின் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது எஸ்ரா 5:14-15 வாசிப்பீர்கள் என்றால், எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். நேபுகாத்நேச்சார் எருசலேமில் இருந்த தேவாலயத்திலிருந்து எடுத்து பாபிலோன் கோவிலில் கொண்டு போய் வைத்திருந்த தேவனுடைய ஆலயத்தின் பொன் வெள்ளி பனிமுட்டுகளையும் ராஜாவாகிய கோரேஸ் பாபிலோன் கோவிலில் இருந்து எடுத்து, போதும் நீங்க கவனிச்சீங்கன்னா, நேபுகாத்நேச்சர் எருசலேமில் இருந்த தேவாலயத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போன, இப்ப அது எங்க இருக்குது? எருசலேம்ல இருந்து எடுத்துட்டு போனது என்னென்ன எடுத்துட்டு போயிருக்கான்? பொன் வெள்ளி பனிமூட்டுகள். இதெல்லாம் இப்ப எங்க இருக்குன்னா பாபிலோன் கோவில்ல இருக்கு. தேவனுக்கு பிரியமான இந்த கோரேஸ் என்ன செய்யறான்? அதெல்லாம் எடுத்து ஒரு ஆளை நியமிச்சு, எப்பா அத நீ எங்க போனோம்? அதை நீங்க வாசிங்க, 15ஆம் வசனத்தை வாசிங்க. அவனை நோக்கி நீ இந்த பனிமுட்டுகளை எடுத்து எருசலேமில் இருக்கும் எப்பா எருசலேம்ல தேவாலயத்துக்கு கொண்டு போப்பா. தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும். இனி அதை என்ன செய்யணும்? தேவனுடைய ஆலயம் கட்டப்படும். அந்த கோரேஸ் தேவனுக்கு பிரியமானவன் என்று கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கோரேஸ் என்பவன் வருவான் என்று ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. அதே போல கோரேஸ் தேவனுக்கு பிரியமான காரியம் என்ன செய்யறானா, ஆலயத்தை இருந்த பொருட்களை, அவனுடைய பாபிலோன் கோவிலில் இருந்த பொருட்களை எல்லாத்தையும் எடுத்து திருப்பி எருசலேம் ஆலயத்துக்கு கொடுத்து அனுப்புறான். அது மாத்திரமல்ல, ஆலயத்தை கட்டி வைக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறான். தேவனுக்கு பிரியமாய் இருப்பது என்ன காரியம்னா, ஆலயத்தை கட்ட வேண்டும், சபையை கட்ட வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். அதுதான் தேவனுக்கு பிரியம். மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு ரொம்ப நம்ம போராடுறோம். இந்த பூமியில வாழ்றது எத்தனை வருஷம் வாழ போறோம்? பலத்தின் மிகுதியினால் 80 வருடம் வாழ்வதற்காக போராடுறோம். ஆனா அதன் பின்பு நித்திய 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 காலமெல்லாம் நாம் தேவனோடு நம் தேவனோடு இருக்க போகிறோம்.
அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பொழுது நாம் தேவனை பிரியப்படுத்த அந்த பூலோகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆலயத்தை கட்டுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும், தோள்களை கொடுக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். நம்முடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அந்நாட்களிலே நம்முடைய போதகர் எவ்வளவோ பிரயாசப்பட்டார். அவர் அந்நாட்களிலே கொத்தனாருக்கும் சம்பளம் கொடுக்க முடியாது. ஆனா ஒரு கொத்தனாரை வச்சுக்கிறது நிமிந்தாலா நம்முடைய போதகர் இருப்பார். அந்நாட்களிலே இருந்த சபை விசுவாசிகள் பலர் அந்நாட்களிலே வந்து வேலை அவர்கள் இந்த கட்டடத்திலே அவர்களுடைய பலனை இதிலே சிந்தினார்கள். ஆலயத்தை கட்டுவதற்கு பிரயாசப்பட்டார்கள். தேவன் நல்லவர். இவ்வளவு பெரிய ஆலயமாய் நிற்கிறது என்றால் தேவனுக்கு பிரியமானவர்கள் இங்கே வேலை பார்த்ததினால் இந்த ஆலயம் நிற்கிறது. அல்லேலூயா. இதை காட்டிலும் நாம் இன்னும் பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் நல்லவர். நம்மை ஆண்டவர் தேவன் நம்மை பயன்படுத்த வேண்டும். நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். நீங்கள் அடுத்ததாக பார்ப்பீர்கள் என்றால் தானியேல் தேவனுக்கு பிரியமாய் இருந்தார். தேவனுக்கு பிரியமா இருக்கிறனால ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, நீங்க வாசிங்கன்னா 9ஆம் அதிகாரத்துல 22வது 23வது வசனத்தை வாசியுங்கள். தானியேல் 9, 22, 23. அவன் எனக்கு தெரிய உண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். 23ஆம் வசனம், நீ மிகவும் பிரியமானவன். நீ எப்படியா? மிகவும் பிரியமானவன். அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது, நீங்கள் பிரியமாய் இருப்பீர்கள் என்றால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். நான் அதை என்ன செஞ்சேன்? அறிவிக்க வந்தேன். சரி, நாம் பிரியமாய் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல ஈஸியா கெட்டி சேர்ந்தது. வேண்டி இன்னும் வந்து ஜெபம் முழங்காலே போடலங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நானும் நீங்களும் முழங்காலே போடுவதற்கு முன்பாக இந்த கொரோனா என்கிற இந்த வைரஸ் போயிருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நம்ம இன்னும் பிரியமா இருக்கணும். அவன் எப்படிலாம் இருந்தான் வாசிங்க. தானியேல் 9:3-4 வாசிங்களேன். 9:3-4. நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் எப்படியாக விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. தானியேல் இதற்கு முன்பாக செஞ்ச காரியம் என்ன? உபவாசம், ஜெபம், விண்ணப்பத்தை. நேற்றைய தினம் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருந்தோம். சனிக்கிழமை 2 மணி நேரம் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்றோம்? ஜெபம் பண்றது இல்ல. சிலர் தான். அதுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஆள் இருக்கு. ஆண்கள் ஜெபத்துக்கு ஆள் இருக்கு, ஒரு குரூப் வரும், அவ்வளவுதான். பெண்கள் ஜெபத்துக்கு ஆள் இருக்கு, சனிக்கிழமை காலை ஜெபத்துக்கு ஆள் இருக்கு. நமக்கு அங்க வேலை இல்லைங்க. அது ஜெபிக்கிறதுக்கு அந்த அவர் போவாரு, இவர் போவாரு. எப்படி நம்மளுடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமா இருக்கும்? நம்ம ஜெபம் எப்படி கேட்கப்படும்? எப்படி ஜெபம் கேட்கப்படும்? தானியேல் அப்படியா இருந்தா உபவாசம் பண்ணி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து போதும். பாவ அறிக்கை செய்து. தானியேல் உபவாசம் இருக்கிறது மாட்டம் இல்லைங்க. அவன் என்ன செய்யறான்? பாவத்தை அறிக்கை செய்யறான். தேவனுக்கு பிரியமா இருக்கணும். தானியேல் தேவனுக்கு பிரியமா இருந்தான். தானியேல் தேவனுக்கு பிரியமா இருக்கும் பொழுது நீங்க அதை வாசிங்க. 9:20 வாசிங்க. தானியேல் 9:20. இப்படியே நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டான். போதும். அறிக்கையிட்டு ஜெபம் பண்றான். தானியேல் ஜெபிப்பதற்கு முன்பாகவே நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். அன்பானவர்களே,
தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற இந்த சபையிலே ஒவ்வொருவரும் தேவனுக்கு பிரியமாய் இருந்தால் நீங்கள் முழங்கால் போடுவதற்கு முன்பாகவே உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு நாள் மறந்து போயிடாதீங்க. ஜெபம் கேட்கப்படல, நான் ஆண்டவர்கிட்ட அப்படி ஜெபம் பண்ணேன், இப்படி ஜெபம் பண்ணேன். ஐயா, நீ தேவனுக்கு பிரியமா இருக்கியா? சகோதரியே, தேவனுக்கு பிரியமா இருக்கிறீர்களா? தேவனுக்கு பிரியமாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லார் மேலேயும் தேவனுடைய பிரியம் இருப்பதில்லை. நீங்க வாசிச்சீங்கன்னா 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல 1வது இதுல இருந்து சில வசனங்களை பார்ப்போம்னா, வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும். இது எந்த சம்பவத்தை சொல்லப்படுகிறது என்றால், எகிப்திலே அடிமைப்பட்டு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை கொண்டு விடுதலை பண்ணி கானானுக்கு அழைத்து செல்லுகிற அந்த சம்பவம். அதிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவர்கள் பயங்கரமாக முறுமுறுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் முறுமுறுத்தார்கள். நீங்க 6வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் இச்சித்தது போல நாம் பொல்லாதவைகளை 5வது வசனத்தையே வாசியுங்கள். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் எப்படி இல்லையாங்க, எல்லார் மேலையும் பிரியமா இருக்கிறது இல்லைங்க. ஒரு சில இடத்துலதான் பிரியமா இருக்கிறார். தானியல் மேல் பிரியமா இருந்தார். காரணம், உபவாசம், ஜெபம். ஜெபிக்கிறதுக்கு பிரியமானவனா இருக்கும்போது ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி பதில் கிடைச்சு. கோரேஸ் மேல பிரியமா இருந்தார். ஏன்? ஆலயத்தை கட்டுவதற்கு. ஆனா இந்த ஜனங்களை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாரு? நான் எல்லார் மேல என்ன செய்யல. இன்னொருக்க வாசிங்களேன், 5வது வசனம். அப்படி இருந்தும் எல்லாம் ஒரே மாதிரி ஒரே பணத்தை தான் குடிச்சு வந்தாங்க. எல்லாரும் மண்ணாவை சாப்பிட்டாங்க. எல்லாரும் அந்த மேகத்துக்குள்ள இருந்தாங்க. அக்னி சமம் எல்லாத்துக்கும் நடத்தப்பட்டுச்சு. எல்லாரும் கறி சாப்பிட்டாங்க, காடை சாப்பிட்டான், முதலையை சாப்பிட்டான், எல்லாம் சாப்பிட்டான். ஆனா அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இல்லைங்க. இந்த சபையில இருக்கிற எல்லார் மேலும் தேவன் பிரியமா இல்ல. பிரியமா நம்மளும் தேவன் மேல பிரியப்படுகிற அளவுக்கு நம்ம நடந்துக்கிடல. எல்லார் மேலும் சொல்லிட்டாரு, எல்லார் மேலும் நான் என்ன செய்யல. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில், அதிகமான பேர்னா எப்பயும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, 50% மேல இருந்தாதான் அது என்னது அதிகம். 50 இருந்தா அது சரிசமம். 51% பேசுனா அது என்னது அதிகம். மீதி 49%ன்றது மைனாரிட்டி, கீழே. அதுதான் எல்லாம் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் என்ன செய்யல, பிரியமா இருந்ததில்லை. அதனால என்ன செஞ்சாங்களாம், வனாந்தரத்துல அவர்கள் அழிக்கப்பட்டாங்க. பாருங்க அவங்க எப்படிலாம் இருந்ததுனால அழிக்கப்பட்டிருக்காங்கன்னு கீழே வாசிங்க. 6வது வசனம். அவர்கள் இச்சித்தது போல அவங்க இச்சித்தது போல இன்னைக்கு நிறைய காரியங்களை நம்மளும் என்ன செய்யறோம், இச்சித்துட்டு தான் இருக்கும். ஆனா வேதம் என்ன சொல்றது, இச்சியாதபடிக்கு இது நமக்கு முன்பாக திஷ்டாந்தரமாக என்ன செஞ்சிருக்கு, இருக்குது. நீங்க அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னா சிலர் என்ன செய்யறாங்க, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள். அவர்கள் சிலர் என்ன செஞ்சாங்க, விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஆயிட்டாங்க. அடுத்து அவர்கள் சிலர் வேசித்தனம் செய்தார்கள். 9வது வசனத்தை வாசிங்க. 9. அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள். 10வது வசனம். அவர்கள் சிலர் முறுமுறுத்து. இப்படிப்பட்ட காரியம் பண்ணனால அவங்க யாரா, அவங்க எப்படி இருந்தா, தேவனுக்கு பிரியமாய் இருந்ததில்லை. தேவனுக்கு பிரியமாய் இருந்ததில்லை.
இப்பயும் நம்ம சபைகளை தேவனுக்கு பிரியமில்லாத ஜனங்கள் இருக்குது. பிரியமில்லாத காரியங்கள் நாம் செய்து விடுகிறோம். வேற எப்படி நம்முடைய ஜெபம் கேட்கப்படும்? நம்முடைய உபவாசம் நாம் இருக்கிறது இல்லையே, நாம் ஜெபிக்கிறது இல்லையே. ஜெபித்தாலும் தேசத்துக்காக ஜெபிக்கிறோமா? நம்முடைய குடும்பத்துக்காக. எப்ப பார்த்தாலும் என் பிள்ளை நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் தேசத்துக்காக ஜெபம் பண்றது, இப்படிப்பட்ட ஆண்கள் ஜெபத்துக்கு வர்றது, இப்படிப்பட்டதுக்கு ஆள் இருக்கியா? வேற ஆள் இருக்காங்க. பெண்கள் ஜெபத்துக்கு வேற ஆள் இருக்காங்க. சனிக்கிழமை ஜெபத்துக்கு ஆள் வேற ஆள் இருக்கு. அப்படி இல்ல, அப்படி இல்ல. அன்பானவர்களே, தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். முறுமுறுத்தார்கள். சிலர் என்ன செய்யறாங்க? முறுமுறுத்தார்கள். என்ன கிடைச்சாலும் முறுமுறுக்கிறது. நான் ஒரு காரியத்தை சொல்றேன். இந்நாட்கள்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்க தேசம் எவ்வளவு சுத்தமானது. அந்த காலத்துல நான் அமெரிக்க தேசம் போனதில்லை, போவேன்னு விசுவாசிக்கிறேன். நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களும் போவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்க பிள்ளைகள் இப்படிப்பட்ட தேசங்களிலே, ஆஸ்திரேலியா தேசங்களிலே, மேலை நாடுகளிலே, ஐரோப்பிய நாடுகளிலே நம்முடைய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள் அங்க இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வாலிபர்கள் அங்க போய் வேலை செய்யணும். கர்த்தர் நல்ல விதமாய் ஆசீர்வதிக்கட்டும். அந்த தேசத்துல அவ்வளவு சுத்தமாக இருக்கும், அவ்வளவு சுத்தமாக இருக்கும். நான் அமெரிக்கர்களோட பழகிருக்கேன், ஆஸ்திரேலியர்களோட பழகிருக்கேன், இங்கிலாந்து ஆட்கள் கூட பழகிருக்கேன். அவங்க கையை நம்ம கிட்ட கையை கொடுத்த உடனே அவங்க கைய அந்த இப்ப எல்லாரும் கிருமி நாசினின்னு சொல்றாங்க இல்லையா, அதை வச்சு என்ன செய்யறாங்க? உடனே கையை தொடச்சிடுவாங்க. அவ்வளவு சுத்தமான தேசம் தான். தனியா பாட்டில் வச்சு தண்ணி குடிப்பாங்க. நம்ம தண்ணியெல்லாம் அவங்க இங்க இருக்கிற பானையில் இருக்கிற தண்ணியும் சாதாரண வாட்டர் கேனையும் குடிக்க மாட்டாங்க. ஆனா என்ன தெரியுமா நடந்தது? அவ்வளவு சுத்தமா மேலை நாடுகள், அவ்வளவு மருத்துவம் இருக்குது. என்ன மருத்துவம் இருக்குது? அரசாங்கம் அவர்களுக்கு ஆதரவா இருக்குது. ஒரு விஷயம், சிங்கப்பூருக்கு ஊழியத்துக்கு சென்றிருந்த பொழுது அங்கே ஒரு பார்க்கு வழியாக நடந்து போய் கொண்டிருந்தோம். நம்ம ஊர்ல பார்க் இருக்குது, அங்கேயும் பார்க் இருக்குது. நான் குறையா சொல்லல. அங்க ஒரு விஷயம், அந்த புல்லுகள், ஆட்கள் நடந்தா அந்த பார்க்ல சைடுல புல்லுதான் இருக்கு. ஆட்கள் நடந்தா புல்ல என்ன செய்யும்? அந்த இடம் வாடி ஆட்கள் நடந்த தடம் பாதை மாதிரி ஆயிடும். அதே நம்ம தேசத்துல இருந்தா என்ன செய்வாங்க? ஆட்கள் இந்த வழியா போகக்கூடாதுன்னு என்ன செய்வாங்க? முள்ளு வேலியை போட்டு, அழகா இருக்கக்கூடிய இடத்தையும் முள்ளு வேலியை போட்டு ஆட்கள் போகக்கூடாதுன்னு செஞ்சிருவாங்க. ஆனா அங்க என்ன செய்வாங்களா, சரி இங்க சிங்கப்பூர்ல இருக்கிற மக்களுக்கு இந்த பாதை தேவைப்படுதுன்னு சொல்லி உடனே அங்க ஒரு படியவோ ஒரு ரேம்போ கட்டி ஆட்கள் நடந்து போகக்கூடிய அளவுக்கு செய்வார்களாம். அப்படி மனிதர்களுக்காக நிறைய முக்கியத்துவங்களை கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட மேலை நாடுகளில் எல்லாம் ராஜ அரண்மனை வரை இந்த கொரோனா போய்விட்டது. ராஜ அரண்மனை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. சார்லஸ் இளவரசர், அவருக்கு கொரோனா என்று சொல்லுகிறார்கள். கனடா பிரதமரின் மனைவிக்கு கொரோனா என்று சொல்லுகிறார்கள். இவ்விதமாய் பலர், ஒரு ஸ்பெயின் இளவரசி கொரோனாவில் இறந்து போய்விட்டார்கள் என்று கேள்விப்பட்டோம். இஸ்ரேல் பிரதமருக்கு கொரோனா என்று சொல்லுகிறார்கள். இவ்விதமாய் பல பிரதமர்களுக்கும் பல ராஜாக்களின் அரண்மனைகளுக்கும் சென்று விட்டது இந்த கொரோனா. ஆனா நானும் நீங்களும் இந்த தேசத்தில் அவ்வளவாக பரவவில்லை. காரணம் என்ன தெரியுமா? நானும் நீங்களும் ஜெபிக்கிற ஜெபம் தேவ கிருபையினால் இந்த தேசம் காக்கப்படுகிறது. ஏங்க அமெரிக்க தேசம் கிறிஸ்தவ தேசம் தானங்க, ஏன் காக்கப்படலை? ஆனா நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். நம்மளும் அமெரிக்க தேசத்துக்காக ஜெபம் பண்றோம் இல்லையா? இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசம் காக்கப்பட்டது. தமிழ்நாடு ஏன் காக்கப்பட்டிருக்கிறதுனா நானும் நீங்களும் பரிசுத்தவான்களும் ஜெபிக்கிற ஜெபம், தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறவர்களுடைய ஜெபம். ஒரு நாளும் முறுமுறுக்க வேண்டாம். நாம் கிருபையாய் நிலை நிற்கிறோம். இல்லாததை குறித்து தான் முறுமுறுக்கிறோம். ஆண்டவர் எனக்கு ஏன் அப்படி செஞ்சாரு? ஆண்டவர் ஏன் எனக்கு ஏன் அப்படி செய்யணும்? பல காரியங்களை குறித்து ஆண்டவர்கிட்ட போட்டு போராடுறோம்.
என்னைக்கா கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து கர்த்தரை சோதரிச்சோமா? அது கிடையாது. ஆண்டவர் என்னைய முறுமுறுக்காதீங்க. அங்க எகிப்திலிருந்து வந்த ஜனங்கள், அடிமைப்பட்டு வந்த ஜனங்கள் ஒவ்வொரு நேரமும் முறுமுறுத்தார்கள். செங்கடல் வந்த உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அன்பானவர்களே, அப்படி முறுமுறுத்த சம்பவம் சங்கீதம் 6 எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 1 கொரிந்தியர் 10:5 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. உங்க மேலையும் என் மேலையும் தேவன் பிரியமா இல்லைன்னா எப்படிங்க? செபிங்க. நேற்றைய தினம் உபவாசத்தை ஊக்குவித்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பப்பட்டது. எத்தனை பேர் ஜெபித்தீர்கள்? பார்த்து அந்த அதை அப்படியே திருப்பி விட்டு போயிடுறோம். அப்படி செய்யாதீங்க. தேசத்துக்காக கிருபையாய் நம்மை காத்து வழி நடத்துகிற தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்துல நாம் காத்திருப்போம். கர்த்தர் நல்லவர். இவ்விதமாய் தெசலோனிக்கே சபையார்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தார்கள். நீங்கள் அடுத்து அந்த சபையார்கள் பவுல் சொல்லும் போது அவர்களை குறித்து நற்சாட்சி பெற்ற அந்த தெசலோனிக்கே சபையார்கள் என்ன நற்சாட்சி பெற்றிருந்தார்கள் பார்ப்போம் என்றால் 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும். அடுத்து என்னதுங்க? அவர்களுடைய கிரியை, விசுவாசத்தின் கிரியை. போதும். விசுவாசத்தில் கிரியை உள்ளவர்களாய் இருந்தார்கள். சும்மா விசுவாசிக்கிறது மட்டும் இல்ல, விசுவாசித்தல கிரியை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நான் அதை உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். அவ்விதமாய் நற்சாட்சி பெற்றவர்களாய் இருந்தார்கள். நம்முடைய சபையும், இக்காலத்தில் இருக்கிற நம்முடைய சபையும், நானும் நீங்களும் அடுத்து என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பிரியமாய், தேவனுக்கு பிரியமாய். அடுத்து என்ன செய்யணும்? விசுவாசத்தில் கிரியை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர்களுடைய விசுவாசத்தின் கிரியைகள் தெசலோனிக்கே சபையார் அவர்களுடைய விசுவாச மக்களிடத்திலே காணப்பட்டது. நீங்க யாக்கோபு 2 அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், யாக்கோபு 20 அதிகாரம் யாக்கோபு 2:20. வீணான மனுஷனே, கிரியைகளில் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ. 21. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை நல்லா கவனிங்க. பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது, இப்ப அவனுக்கு ஒரு நல்ல விசுவாசம் இருக்குங்க. ஆனா அவன் கிரியை என்னதான் இருக்குது? அவன் கிரியை என்னதான் இருக்கு? சும்மா ஆண்டவர் எனக்கு குழந்தைய தருவார் என்கிற ஒரு விசுவாசம் இருக்குது. இப்ப குழந்தைய தந்துட்டாரு. இப்ப என்ன செய்ய போறான்? ஆண்டவர் கேட்கிறார் பலி செலுத்தணும்னு. விசுவாசமா இருக்கேனே, விட்டுறலாமே நப்பலாம் இல்ல. பலி செலுத்துறதுக்கு என்ன செய்யறான்? அந்த கிரியை, அதுதான் கிரியை. சொல்றது உங்களுக்கு புரியுதா? பலி செலுத்துறதுக்கு நேரம் என்ன செஞ்சுட்டான்? பலியிலே அவன் என்ன செஞ்சுட்டான்? வாசிங்க. பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது. அப்ப அந்த கிரியை, நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதா? கிரியை சும்மா விசுவாசமா அவன் கொண்டுட்டு போய் சரி அங்க காப்பாற்றப்படலான்னு ஒரு விசுவாசமா இருக்கிறது ஒரு பக்கம். ஆனா யோசிக்காம அவனை என்ன செய்யறது? ஈசாக்க பலியிலே ஏத்திட்டான், பலிபீடத்துல ஏத்திட்டான். மேலே பலிபீடத்தின் மேல் செலுத்தினான்னு சொல்லப்பட்டிருக்கு. செலுத்தின போது அது என்னதான்? அது என்னது? அதுதான் கிரியைகளினால் அல்லவா. அதனால நீதிமான்களாக்க பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். நீங்கள் அத 22வது வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனால் வாசிங்க. 22. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து, சும்மா கிடையாது, முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறோமே. விசுவாசம் பூரணப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னும் அந்த காரியங்களை சொல்ற நிறைய காரியங்கள் அதுக்கு கீழே இருக்குது. 23வது வசனத்தை வாசியுங்கள். ஆபிரகாமுக்கு அது எப்படி என்ன பட்டுச்சான்?
அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். எவ்வளவு, அதாவது கிரியை உள்ள விசுவாசம் தேவனுடைய ஃப்ரெண்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிநேகிதனுக்காக நம்ம என்னென்ன காரியமோ அந்த பூலகத்திலே செய்யறோம். சிநேகிதன் அந்நியனுக்காக பிணைக்கப்படுறோம். ஆனா வேதவசனம் என்ன சொல்லுது? அந்நியனுக்காக படாது இருப்பாயா. ஆனா நம்ம அதை செய்யறோம். சிநேகிதனுக்காக என்னென்னமோ செய்யறோம். சிநேகிதன் நமக்கும் செய்யறாரு. ஆனா இந்த நட்பு, ஒரு நண்பர், தேவன் நமக்கு நண்பர் ஆகணும்னா விசுவாசம் மட்டும் இல்லைங்க. எப்படிங்க? விசுவாசத்தில் கிரியை உள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நல்லவர். நீங்கள் அதுல கீழே வாசிப்பீர் என்ற 24வது வசனத்தை வாசியுங்கள். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நீதிமானா? இதை பார்த்து கொண்டிருக்கிற நாமும் நீங்க நீதிமானா? நீதிமானா நமக்கு என்ன இருக்கணும்? நம்ம எல்லாரும் நீதிமான்ங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எப்படி நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம்? நீதி செய்து நீதிமான்களாக்கப்படல. எப்படி நீதிமான்களாக்கப்பட்டது? விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமான்களாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் 25ஆம் வசனத்துல வேறு வழியாக அனுப்பிவிட்ட போது, தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியை அனுப்பி விட்ட போது கிரியைகளினால் அல்லவா? எல்லாருக்கும் இருதயம் கரைஞ்சு போச்சுங்க. அவன் சொல்றா, ராகா பேசி எரிகோ கோட்டையில இவங்க போய் வேவுக்காரர்கள் போய் இருக்கும் போது, நீங்க வரும்போது உங்க வர்றத பார்த்து இந்த ஜனங்களை பார்த்து என்ன செஞ்சான்? இருதயம் கரைந்து போனது. இந்த ராகா பேசிக்க மட்டும் இல்ல, எரிகோ கோட்டையில இருக்கிற எல்லாருக்கும் கரைஞ்சு போச்சு. ஆனா ஹெல்ப் பண்ணது யாரு? கிரியை செய்தது யாரு? வேலை செஞ்சது யாரு? எல்லாருக்கும் தெரியும் அவன் தேவன், பெரிய தேவன். செங்கடல் தளக்குதப்பா, விளந்து பார்வோனே உள்ள போயிட்டான், எல்லாம் கேள்விப்படுறான். ஆனா கிரியை செய்தது யாரு? ராகாப் என்கிற அந்த வேசி தான் என்ன செய்யறா? கிரியை செய்கிற. அப்பதான் கிரியை. சும்மா விசுவாசம் 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 அப்படின்றத பார்க்கலாம். கிரியை உள்ளதாக இருக்க வேண்டும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக நீங்க அதே இதுல பாத்தீங்கன்னா வாசிங்க 26. அப்படியே ஆவி இல்லாத சரீரம். இன்னைக்கு ஆவி இல்லாத சரீரம் என்னது? டெட் பாடி. அதே போல வாசிங்க, கிரியை இல்லாத விசுவாசம். உங்களுக்கு புரியுதா? விசுவாசம் மட்டும் இல்ல, கிரியைகளோட போகணும். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தெசலோனிக்கே சபையில் உள்ள விசுவாச மக்களுக்கு கிரியை, நற்சாட்சி எப்படிப்பட்டிருந்தாங்க? விசுவாசத்தில் கிரியை உள்ளவர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். ஆமென். இந்நாட்களில் நம்முடைய சபையில நமக்கு என்ன இருக்கணும்? நமக்கு நற்சாட்சி என்ன இருக்கணும்? விசுவாசத்தில் கிரியை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க மார்க் 16வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். மார்க் 16, 17, 18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆனவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள். என்ன செய்வாங்க? விசுவாசிக்கிறவங்க என்ன செய்வாங்க? அவங்க எப்படிப்பட்டாங்க? சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான யாவொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள். நம்ம விசுவாசிக்கிற நமக்கு என்ன இருக்கணும்? இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கணும். சபையில நான் ஜெபம் பண்ணேன், பிசாசு என்ன செஞ்சு
ஓடுனது, சர்ப்பங்களை மிதிச்சோம், எடுத்தோம், சாவுக்கு எதுவும் ஒண்ணு. அந்த விசுவாசம் நமக்குள்ள என்ன இருக்கணும்? இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வியாதியஸ்தர்கள் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் என்ன செய்வாங்க? அப்படி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் ஜெபிக்கும் போது இருக்கணும். ஆண்டவரே, கண்களை மூடுங்களேன். ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், நான் சொஸ்தமாக்குற கூடிய அந்த வரத்தை எனக்கு தாரும். நான் ஜெபம் பண்ணும்போது வியாதியஸ்தர்கள் சுகமாகணும், கொரோனா நீங்களும் இயேசுவின் நாமத்துல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவ்விதமாய் நாம் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். விசுவாசிக்கிறவர்களுக்கு இதெல்லாம் அடையாளம். இன்னும் விசுவாசிக்கிறவனை குறித்து நிறைய சொல்லப்பட்டிருக்குது. நம்ம பல காரியங்கள் நமக்கு எல்லாம் தெரிந்த காரியங்கள் தான். என்ன? விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்யறாங்க? விசுவாசத்தினால என்ன செய்யலாம்? நீதிமான் பிழைப்பான். ராமன் சொல்லுங்களேன். நல்லவர். நீங்க விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்? கிரியை உள்ளதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ரோமர் 14:23 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. நீங்க எபிரேயர் 11:6 பார்க்கும் பொழுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 16:16 பாத்தீங்கன்னா, விசுவாசியாதவனோ ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அதனால நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணும்? ராமன் சொல்லுங்களேன். விசுவாசம் கிரியை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தெசலோனிக்கே சபை விசுவாசிகள் அவ்விதமாய் பவுலிடம் பேர் வாங்குறாங்க. நாம் இந்த சபையில இருக்கிற விசுவாசிகளாகிய நானும் நீங்களும் நம்ம விசுவாசம் சாதாரண விசுவாசமா இருக்க கூடாது. ராமன் சொல்லுங்களேன். நம்ம ஜெபத்துல வியாதியஸ்தர்கள் என்ன செய்யணும்? சுகமாகணும். பிசாசுகள் துரத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவ்விதமான விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்க 1 தெசலோனிக்கர் 1:2 வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். 1 தெசலோனிக்கர் 1:2. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரியத்தையும். அடுத்து என்னதுங்க? அன்பின் பிரயாசம். அடுத்து அந்த தெசலோனிக்கி சபையை குறித்து சொல்லப்படும் பொழுது அவங்களுக்கு இருந்த நற்கிரியை என்னது? நற்சாட்சி பெற்றது என்னது? அன்பின் பிரயாசம். அன்பின் பிரயாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நானும் நீங்களும் இந்த சபையில ஆண்டவர் வருகை சமீபமாய் இருக்கிறது. இந்நாட்களிலே இந்த சபை விருதுநகர் நம்முடைய ஏஜி சபை எப்படிப்பட்டதா இருக்கணும்? அன்பின் பிரயாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நானும் நீங்களும் அன்பின் பிரயாசம் உள்ளவர்களாய். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எபிரேயர் 6:10 10வது வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். எபிரேயர் 6:10. உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதிலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் என்ன செய்யறது இல்ல? அன்புள்ள பிரயாசத்துல எந்த காரியத்துல? நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும், சரிங்களா, தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை ஊழியர்களுக்கு காட்டுகிற இந்த அன்புள்ள பிரயாசம் இந்நாட்களிலே இந்த கொரோனாவினால் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் அவர்களுக்கு காட்ட வேண்டியது என்னது? அன்பின் பிரயாசம். பலருக்கு உங்களால முடிஞ்சா உதவி செய்யுங்கள். ஏதாவது செய்ய முடிஞ்சதை செய்யுங்க. சபையில யார் அப்படிப்பட்டவர்கள் என்று பார்த்து, யார் கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு பார்த்து அவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவருடைய கிருபையில நம்முடைய சபையில யாரும் எல்லாரையும் தேவன் பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். ராமன் சொல்லுங்களேன். ஆமென்.
குறைவுள்ளவர்களை நிறைவாக்குவதற்கு தேவன் நமக்கு பூரணமான காரியங்களை செய்து வருகிறார். அன்பின் பிரயாசத்தை மற்றவர்களிடம் நாம் காட்ட வேண்டும். இங்கே சொல்லப்படும் பொழுது ஊழியம் செய்ததினால், நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினால், செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த ஆண்டவருடைய நாமத்துக்காக அன்புள்ள பிரயாசத்தை தேவன் மறந்து விடுகிறது அல்ல. ராமன் சொல்லுங்களேன். ஆமா, நீங்க நேரம் பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள்ல 4வது அதிகாரத்துல ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஸ்திரீ என்ன செஞ்சாங்க அப்படின்னு நீங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே இருந்த கனமுருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ணும்படி வருந்தி போஜனம் சாப்பிட வாங்க பாஸ்டர், வாங்க சாப்பிட வாங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டார். அப்படியே அவன் பயணப்பட்டு வரும்போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அந்த கனமுருந்திய ஸ்திரீயுடைய சகோதரி வீட்டுல வந்து தங்குவான். அவர் தன் புருஷனை நோக்கி, நீங்க புருஷனை நோக்கி வாசிங்க. நன்றி. நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, நம்ம மெத்தையில ஒரு சிறிய அறைவீட்டை கட்டி, இப்ப வீடு அங்க மேல இல்ல, இந்த ஊழியக்காரன் வந்து போறான், வரும்போது அங்க போஜனம் பண்றான். இப்ப அவனுக்கு என்ன செய்யணும்? ரூம் மேல என்ன செய்யணும்? கெட்டுங்க. அதுதான் சொல்றான், கெட்டி அதுல என்ன செய்யறான்? ஒரு கட்டில். அவன் வந்தா, ஊழியக்காரர் வந்தா தரையில உட்காரக்கூடாது, கட்டில படுக்கணும், தரையில படுத்துடக்கூடாது. அதுக்காக கட்டில், மேஜ, நாற்காலி, ஒரு குத்து விளக்கு வைப்போம். நம்ம இடத்துல அந்த பாஸ்டர் வரும்பொழுது அங்கே தங்கலாம் என்று என்றார். அங்க தங்கணும் அப்படின்றது அவளுடைய விருப்பம். அவளுக்கு ஒரு பிரவேசி ஒன்று பண்ணணும். அந்த ஊழியக்காருக்கு ஒரு ரூம உடனே கட்டினாங்க. அன்பு ஊழியக்காரர்கள், அதாவது எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினால், செய்து வருகிறதினாலும் தமது நாமத்துக்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வீடை கட்டியாச்சு, மேல வீடை கட்டியாச்சு. கர்த்தர் நல்லவர். ரூமை கட்டி சும்மா வரல, ரூமை கட்டிட்டு விடல. அங்க எல்லாம் நாற்காலி, குத்து விளக்கு, மேஜை எல்லாம் வைக்கப்பட்டது. நீங்க 12ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசியை நோக்கி, நீங்க 11 வாசிங்க, மன்னிக்கவும் 11 வாசிங்க. ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்துக் கொண்டான். இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு நாள் வந்து பாஸ்டர் வர்றாரு, எலிசா வர்றாரு, வந்து அந்த வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு, படுத்திருக்கிறாரு. இப்ப தங்கி அங்க இருக்கிறாரு. இப்ப 12ஆம் வசனத்துல பாருங்க, அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இந்த அன்பின் பிரயாசத்தினால என்ன கிடைக்குதுன்றத இப்ப அடுத்து பார்க்க போறோம். இந்த அன்பின் பிரயாசம், அந்த சகோதரி செஞ்ச அன்பின் பிரயாசத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்ப அடுத்து என்ன கிடைக்க போகுதுன்னு பாருங்க. அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசியை நோக்கி, எப்பா இந்த சூனமினியால அழைத்து கொண்டு வாப்பா என்றார். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் நிற்கிறான். 13 கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல கரணையோடும் எங்களை நீ விசாரிச்சு அன்பின் பிரயாசம் காட்டிக் கொண்டு வருகிறாயே, எப்ப உனக்கு என்ன செய்யணும்ப்பா? ராஜாட்ட பேசணும். இன்னைக்கு ராஜாட்ட பேசக்கூடிய ஆட்கள் மட்டும் இருக்காங்களா? ராஜாட்ட எதுவும் பேசணுமா? இல்ல சேனாதிபதி தளபதிட்ட எதுவும் பேசணுமாப்பா? எப்ப உனக்கா என்ன செய்யணும்பா? அவளை கேட்டாள். அவளை பார்த்து கேட்கிறான், உனக்கா நான் என்ன செய்யணும்? இது எதை கொண்டுட்டு வருது? இவள் செய்த ஊழியக்காரர்களுக்காக செய்த அன்பின் பிரயாசம் இவளுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தெல்லாம் கேட்குது. ராஜாவிட்ட பேசணுமா? சேனாதிபதிட்ட பேசணுமா? உனக்கு நான் என்னப்பா செய்யணும்? ஏன்னா இந்த பாஸ்டர் எல்லாரும் கூட என்ன இருக்கு? நல்ல
எல்லாரும் கூடயும் பேசக்கூடிய இடத்துல பாஸ் இருக்கிறாரு. கர்த்தர் அடுத்த வசனத்தை வாசிங்க. 14. அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவளுக்கு பிள்ளை இல்லை. அவளுக்கு இப்ப என்ன இல்ல? பிள்ளை இல்லை. ராஜாவினிடத்துலாம் போகணும்னு அவசியம் இல்லை. இவளுக்கு பிள்ளை இல்ல. அது எப்படி இருக்குது? அவன் புருஷன். வாசிங்க. அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். இங்க ஆபரகாம போல எல்லாம் முடிஞ்சிச்சு. ரொம்ப வயசானவர், வயதுள்ளவர், நடக்கவே நடக்காது, குழந்தை பிறக்காது, அதையும் சேர்த்தே சொல்லிடுறான். என் புருஷன், நீங்க புருஷனும் இப்படி இருக்காரு, ரொம்ப வயசானவருங்க, ஒண்ணும் தேராதுன்ற மாதிரிதான் அங்க கேயாசி சொல்ற. ஆனா இந்த அம்மா செஞ்ச அன்பின் பிரயாசத்தினால ஒண்ணுமே நடக்காது தாங்க. நீங்க கொடுக்கிற அன்பின் பிரயாசம், நீங்கள் செய்கிற அன்பின் பிரயாசம் ஒண்ணுமே நடக்காது என்கிற சூழ்நிலையிலும் கூட. அடுத்ததை நீங்க வாசிங்க. 16. அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரன், நீ என்ன செய்வ? குமாரனை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் குமாரனை தரப்புகிறார், குமாரத்தியை தரப்புகிறார். கர்த்தர் நல்லவர். நீங்கள் காட்டுகிற அன்பின் பிரயாசம் வீணாய் போவதாக சரித்திரம் இல்லை. அது வீணாய் போவதில்லை. தேவன் எப்படி இருக்கிறாரா அதை மறந்து விடுகிறதுக்கு தேவன் எபிரேயர் 6:10 சொல்லப்பட்டிருக்கிற பொழுது, எபிரேயர் 6:10 அவர் தேவன் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல, அநீதி உள்ளவர் அல்ல, அவர் நீதி உள்ளவர். நீங்கள் காட்டுகிற அன்பின் பிரயாசத்துக்கு ஒரு நாள் வீணா போனதாய் சரித்திரமும் இல்லை, சரித்திரம் அமிதமாய் சொல்லப்படல. ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் நீ குழந்தைய என்ன செய்ய போகிறாய்? அணைத்துக் கொள்ள போகிறாய். எல்லாம் முடிந்தது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அன்பின் பிரயாசம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. நீங்கள் காட்டுகிற அன்பின் பிரயாசம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. அன்பானவர்களே, நீங்கள் அதன் பின்பு வாசிப்பீர்கள் என்றால் 17 அந்த ஸ்திரீ கற்பந்தரித்து எலிசா தன்னோட சொன்னபடி ஒரு உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை பெற்றார். ஹல்லேலூயா. விசுவாசிங்க. நாம் என்ன செய்யணும்? முதலாவது என்ன செய்தார்கள்? இந்த தெசலோனிக்கே சபை என்ன செய்தது? முதலாவது என்ன செய்தது? தேவனுக்கு பிரியமானார்கள். இரண்டாவது என்ன செய்தார்கள்? அவர்கள் இரண்டாவது என்ன செஞ்சாங்க? விசுவாசத்தின், சும்மா விசுவாசிக்கல, விசுவாசத்தில் கிரியை உள்ளவர்களாக இருந்தார்கள். அடுத்ததாக என்ன செய்யணும்? அன்பின் பிரயாசம். இது எல்லாம் தெசலோனிக்கே சபையில இருந்தது போல நம்முடைய சபையில இருக்கிறது. இல்லாதவர்களும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். நாம் விசுவாசிகளாகிய நாம் இவ்விதமாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும், விசுவாசத்தில் கிரியை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்ததாக அன்பின் பிரயாசம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது அவர் ஆசீர்வதிக்க நிச்சயம் உள்ளவராகவே இருக்கிறார். அந்த வயதான அந்த கணவன் வயதானவர், அது எல்லாம் அதாவது ஒண்ணுமே ஆகாதுன்ற கண்டிஷன் தான். உங்க தொழில் ஒண்ணுமே ஆகாது. என்ன செய்ய போற? அந்த லாக்டவுன் முடிச்சு அன்பின் பிரயாசத்தை மறப்பதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக கடைசியாக இதை மட்டும் பார்த்து முடிப்போம். இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அதை பார்ப்போம். நீங்கள் கடைசியாக 1 தெசலோனிக்கேயர் 1:2 வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கையின் பொறுமையையும். போதும். எப்படி இருக்கணும்? அடுத்து கிறிஸ்துவின் மேல என்ன இருக்கணும்? நம்பிக்கை. நம்ம எப்படி இருக்கணும்? அந்த தெசலோனிக்கே சபை எப்படி இருந்துச்சு? நம்பிக்கை உள்ளவர்களா? யார் மேல? கிறிஸ்து மேல. வேற யார் மேல இல்ல. மனுஷன் மேல நம்பிக்கை இல்ல, கிறிஸ்து மேல நம்பிக்கையா இருந்துதாங்க. நீங்க சங்கீதம் தாவீது அங்க சங்கீதத்துல சொல்லும் பொழுது சொல்றான், நீங்க வாசிங்க 25:2 வாசிங்க. என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என்ன செய்யணும்? தேவனை நம்பி இருக்கிறவங்களுக்கு வெட்கம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. பக்கத்துல உள்ள குடும்பத்தை பிடிச்சு சொல்லுங்க. உங்க பக்கத்துல உள்ள குடும்பத்தை பிடிச்சு சொல்லுங்க,
என்ன சொல்லுங்க? நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிற தேவன், நம் நம்பிக்கையின் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளவு லாக்டவுன், இவ்வளவு இன்னும் சம்பாத்தியமே இல்லை, என்ன செய்ய போறோம்? தேவன் மேல நம்பிக்கை இருக்கும். அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் நல்லவர். அவர் நம்முடைய சத்துருக்களை என்ன செய்ய மாட்டார்? மேற்கொள்ள விட மாட்டார். ஹல்லேலூயா. சத்துருக்கள் மேற்கொண்டு மகிழ விடாத தேவன். கர்த்தர் நல்லவர். அதே போல 31 சங்கீதம் 19 வாசிக்கும்படி அன்பா கேட்கிறேன். சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன ஏற்கனவே உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இனிமேல் செய்ய போறதில்ல, ஏற்கனவே உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. சொல்லுங்களேன், ஆண்டோட நன்மை பெரிதா இருக்குங்க. ஹல்லேலூயா. ஆண்டோடைய நன்மையை பெறுகிறவர்கள் நாம யாரை நம்பி இருக்கணும்? கிறிஸ்துவை நம்பி இருப்போம், தேவனை நம்பி இருப்போம். உமக்கு பயந்தவர்களுக்கு மனுபுத்திரருக்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதான நன்மை. இனியும் செய்யலங்க, ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிறார். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாம் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஒரு விசை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இப்படிப்பட்ட சபை விசுவாசிகளை விரும்புகிறார். பவுலிடமிருந்து நற்சாட்சி பெற்றார்கள். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, நாமும் தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ வேண்டும். விசுவாசத்தின் கிரியை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அன்பின் பிரயாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் ஓடுகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் ஓடுகிறேன். சொல்லுங்க, ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் ஓடுகிறேன். ஹல்லேலூயா. நாம் தெசலோனிக்கி சபையில் இருக்கிறது போல, நற்சாட்சி பவுலுக்கு நற்சாட்சி பெற்றவர்களாய் இருந்தது போல, நாம் தேவனுக்கு நற்சாட்சி பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். அன்பின் பரலோக பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இதன்படி நடக்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாகவும் விசுவாசத்தில் கிரியை உள்ளவர்களாகவும், ஆண்டவரே அன்பின் பிரயாசத்தை உடையவர்களாகவும், இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயும் நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். தேசத்தின் மீது, எங்கள் சபையின் மீது, சபையாரின் மீது, ஒவ்வொருவர் மீதும் கண்ணோக்கமாயிருந்து பாதுகாத்துக் கொள்ள இதை பார்க்கிற யாவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய சமூகம் இந்த வாரமும் நடத்தட்டும். வெகு சீக்கிரமாக இந்த நிலைமை சூழ்நிலைகள் எல்லாம், இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றுவீராக. நீ மாத்திரம் மகிமை அடைவீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எங்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த ஆராதனை ஆசீர்வதித்த தேவனை நாம் எல்லாரும் நன்றி உள்ள இருதயத்தோடு
நாம் கர்த்தரை துதிப்போமாக. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை துதிக்க கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு தந்திருக்கிற அருமையான சந்தர்ப்பங்களுக்காக, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்துக்காக, இந்த நல்ல ஆராதனைக்காக நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்களுமே அதிகமாய் துதிக்கிறோம் தகப்பனே. நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்களுமே துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருந்து ஆண்டவரே, நாங்கள் சபையில் குறைவற்று காணப்படும்படி, மேன்மையாய் காணப்படும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்ட வேத வாக்கியத்தின்படி நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் சபையிலே மேன்மையாக நடந்து கொள்ள எங்கள் எல்லாருக்கும் நீர் உதவி செய்யும். கிருபைகளுக்கு என்று ஒப்பு கொடுக்கிறோம். வர்ற நாட்களில் ஆண்டவரை விபிஎஸ் பாடங்களை எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த யூடியூப் வழியாக நடத்துவதற்கு நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். கிருபைகளோடு கூட இருப்பதாக நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றுமாயிருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஒருவரை இப்படியே வாழ்த்தி நீங்கள் கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.